அல்லேலூயா. இது உங்களுடைய ஊழியம், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நாம் சீரும் சிறப்புமாய் நடத்தும் போது கர்த்தருடைய ராஜ்யமானது பிதாவானவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த நாளில் எனவே நம்முடைய ஊழியத்துக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. சபை விசுவாசிகள் ஜனங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆத்துமா பெருக்கத்துக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படியாய் கண்களை மூடி நாம் இன்றைய நாளில் வசனத்துக்கு நேராய் கடன் செல்வோம். அதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு விசையாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோகத்து பிதாவே, இயேசுவே, இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு நேராய் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு நீர் பேசும்படியாக, எங்களோடு நீர் அசைவாடும்படியாக, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அது புரோஜனப்படும்படியாக, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு அது புரோஜனப்படும்படியாக, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இருதயத்திலும் கேட்டு அதை செயல்படுத்துகிற ஜனங்களாய் நீர் மாற்றும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு இருதயத்திலும் அது செயல்பட கிரியைகள் ஆரம்பிக்க, அது அநேகருக்கு புரோஜனமாய் மாற நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்கள் அற்புதமாய் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம், நாம் கடந்த இந்த மாதத்தில் பார்க்கிறோம், நீங்க எதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவிடத்தை கேட்கிறீர்களோ அது பிதாவானவர் உங்களுக்கு பரிபூரணமாய் தருவார் என்று நாம் இந்த மாதம் முழுவதுமாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில அந்த அற்புதங்களை பெற்றோர்களை குறித்து, அந்த அதிசயங்களை பெற்றோர்கள் குறித்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம். நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று பார்த்தோம். நீங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று பார்த்தோம். நீங்கள் தேடுங்கள் உங்கள் கண்டடைவீர்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு ஒரு தேசத்தின் அதிபதியானவர், ஒரு தேசத்தின் ராஜா, அவர் என்ன பண்ணினாரா, தேவனிடத்துல போய் கேட்டார். தேவன் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இப்படி நாம் அநேக காரியங்களிலே பார்க்கிறோம். அன்னாளை பார்க்கிறோம். அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் போய் பிள்ளைக்காக வேண்டி ஜெபித்த போது தேவன் அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தார் என்று பார்த்தோம். இது அநேகருக்கு தெரிந்ததுதான். ஆனால் இது எப்படி சாத்தியமானது? அன்னாள் வாழ்க்கையை பார்க்கும்போது அவருக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தது, அவருக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். இது ஒரு குடும்பத்தில் நடந்த, ஒரு சன்னதியில் நடந்த ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் சிறிய காரியங்களை செய்வது மட்டுமல்லாமல் தேவன் பெரிய காரியங்களும் செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில சின்ன காரியங்களை செய்யறது இல்லாம அவர் பெரிய காரியங்களை செய்ய, அவர் எப்படியாப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார் என்றால் அவர் தேசத்தையே மாற்றும் அளவுக்கு தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் உலகத்தையே மாற்றும் அளவுக்கு அவர் வல்லமை உள்ளவர். அவர் ஒருவரால தான் எல்லா காரியங்களிலும், நம்முடைய வாழ்க்கையிலும் அல்ல, உலகத்திலும் அல்ல, எல்லாவற்றிலும் அவர் ஒருவரால எல்லாவற்றையும் சாத்தியமாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்கு ஒரு ராஜாவுக்கு தன்னுடைய எதிர் நாட்டில் இருந்த யுத்தத்தின் வருகிற காலத்தில் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து, எசேக்கியாக்கு ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு, நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய், அவன் எங்கே போனானா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கேருபீன்களின் நடுவில் வாசம் செய்கிற எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரே. போதும். இங்க எசேக்கியேலுடைய வாழ்க்கையில், எசேக்கியேல் யோர்தான் பட்டணத்தில், யோர்தான் தேசத்தில் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு என்னவான ஒரு நெருக்கம் வருதுன்னா, என்னவான சூழ்நிலை இந்த இடத்துல காணப்படுகிறதுனா, 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அசிரியா தேசத்தில் இருந்து, அசிரியாவின் தேசத்தில் உள்ள படை தலைவர்படிகள் இந்த
யோர்தான் தேசத்துக்கு என்ன பண்ண வராங்க? போர் தொடுக்க வராங்க, யுத்தத்துக்கு நேராகி வராங்க. 8, 9, 10 சீக்கிரமா தொடர்ந்து வாசிங்க. அதுல சீக்கிரமா வாசிப்போம். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா இதோ ஆமா வாசிப்போம். உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். உம்மோடு யுத்தம் செய்ய புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டார்கள். அந்த கேள்விப்படும்போது தொடர்ந்து வாசி கேட்பான். அதுலயே அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்க என்ன பண்ணணுமா? இந்த யூதாவின் தேசத்துள்ள ராஜாவாகிய எசேக்கியேலுக்கு நீங்க என்ன சொல்லணுமா? எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று. எசேக்கியேலுடைய வாழ்க்கையில நீங்க எங்க ஒப்பு கொடுக்க போவது இல்லையா? உங்க தேசத்தை அசீரியாவின் ராஜா கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்க போவதில்லை. நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த விடாதே. உன்னுடைய நம்பியிருக்கிற தேவன் உன்னை ஒட்ட விடாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை. இதோ அசீரியா ராஜாக்கள் என்ன பண்ணினாங்க? சகல தேசங்களையும் என்ன பண்ணிட்டாங்க? சங்காரித்து விட்டாங்கன்னா ஜெயித்து விட்டாங்க. இந்த அசீரியா ராஜாக்கள் என்ன பண்ணினாங்க? அந்த தேசத்தில் இருக்க எல்லா பகுதியும், எல்லா டெரிட்டரியும், எல்லா சின்ன சின்ன கிராமங்களையும் சங்கரித்து ஜெயித்து விட்டார்கள். அந்த அசீரியாவின் ராஜாக்களுடைய வீரர்கள் என்ன பண்ண போகிறாங்க? இந்த எசேக்கியேலின் யோர்தான் தேசத்துக்குள்ள வர்றதுக்கு ஆயத்தமாயிருக்கிறாங்க என்ற செய்தியை இன்றைக்கு அந்த ஜனங்கள், அந்த யோர்தான் தேசத்தில் உள்ள ராஜா எசேக்கியேலுக்கு முன்பாக இந்த செய்தி வருகிறது. அந்த செய்தி கொண்டு வரப்படுகிறது. அந்த கொண்டு வருகிற செய்தியை கேட்டு இந்த எசேக்கியேல் ராஜாவுக்கு என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? என் தேசத்து மேல போருக்கு வர போறாங்க, சண்டைக்கு வர போறாங்க என்று ஒரு மிகுந்த 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 மனக்கலக்கம், ஒரு பயம். ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னுடைய முற்பிதாக்களின் இந்த நீங்க வசனங்களை நீங்கள் நேரம் இல்லாத நிமித்தமாக நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிங்க. மீதமா இல்லை எல்லா பகுதியும் நீங்க என்ன பண்ணிட்டாங்க? பறித்து கொண்டு ஜெயித்து விட்டாங்க. அவங்க ஜெயித்து இந்த தேசத்துக்கு, யோர்தான் தேசத்துக்குள்ள வர பார்க்கறாங்க. இந்த தேசத்தையும் கை கொள்ள பார்க்கறாங்க. அந்த மீதமா இருக்கிற எல்லா ராஜாக்களையும் எல்லாவரையும் கேப்சர் பண்ணி, பகுதிகளெல்லாம் கேப்சர் பண்ணி இங்க ஜெயித்து இந்த யோர்தான் தேசத்துக்குள்ள வரபோது இந்த எசேக்கியா ராஜா தான் இங்க இருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜா அதை கேள்விப்பட்டு என்னுமே பண்ணல. எங்கவும் என்ன பண்ணினாரா? தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு, அந்த வாசிக்க பண்ணப்பட்ட காரியங்களை எடுத்துக்கொண்டு நேராய் கறந்து தேவனுடைய சமூகத்தில் போய் நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த அசீரியா ராஜாவை போல போராட்டம் இல்லை. இந்த அசீரியா ராஜாவை போல நமக்கு போராட்டங்கள் வராமல் இருக்கிறது. ஆனால் நம்ம சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன கசப்புகள் இருக்கிறது, சின்ன சின்ன நெருக்கங்கள் இருக்கிறது. இந்த நேரங்களில நாம் என்ன பண்ணணுமா? இந்த எசேக்கியேல் ராஜாவை போல கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஜனமாய் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அசீரியா ராஜாவை பற்றி, அசீரியா தேசத்தில் உள்ள ஜனங்களை பற்றி மிகவும் பெருமையாக காரியங்கள் இங்க போட்டு இருக்கிறது. அவர்கள் அனைத்து பட்டணங்களையும் அனைத்து பகுதிகளும் அவர்கள் கை கொண்டு ஜெயித்து விட்டார்கள் என்று போட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே யோர்தான் தேசத்திலே எசேக்கியேல் ராஜாவிடத்தில் வரும்போது இந்த ராஜா தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஓடுகிற காரியங்களில், எதிர்பார்க்கிற காரியங்களிலே உங்களுக்கு எதிரான ஜனங்கள் இருக்கிறார்களா? எதிரான காரியங்கள் இருக்கிறதா? எதிரான திட்டங்கள் இருக்கிறதா? எதிரான செயல்பாடுகள் இருக்கிறதா? நீங்கள் எங்கே போய் நிற்க வேண்டுமா? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்.
கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் மீன்களில் இருக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த தேவனாய் இந்த தேசத்துல நீங்க சொல்லலாம், நீங்க பார்க்கலாம், நீங்க அநேக பகுதியில இருக்கிற அநேக வேதமத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில செய்தவர் இன்றைக்கு தேசத்திலே செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துல செய்கிற தேவன், உங்கள் வாழ்க்கையில செய்கிற தேவன் உங்களுடைய குடும்பத்துல தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. எங்க குடும்பத்துல நீங்க ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்க. நீங்க ஒரு தேவனை துதித்து கொண்டு இருப்பீங்க. சபைக்கு வந்து கொண்டு இருப்பீங்க. உங்க குடும்பத்தில் அநேக ஜனங்கள், உங்க உறவினர்கள் தேவனை அறியாதபடி இருக்கிறாங்க. அறிந்தும் அறியாததை போல, காது இருந்து கேட்டும் கேட்காததை போல, கண்ணிருந்து அற்புதங்களை பார்த்தும் பார்க்காததை போல வணங்கா கழுத்துடைய ஜனங்களாய் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எசேக்கியேல் ராஜா அவர் தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து, தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் காத்திருந்து எப்படியாக ஜெபிக்கிறார் என்றால், எழுத்தவர்கள் வாசிக்க கேட்போம், தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அதிலேயே கர்த்தரை நோக்கி கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனானவர். நீர் என்னவானவர்? நீர் ஒருவரே இந்த பூமியின் எல்லா ஜனங்களுக்கும் என்னவானவர்? ராஜாவானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவர் தான் எல்லாவற்றுக்கும் அதிபதியானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒருவரே நமக்கு குடும்பத்தின் தலையானவர். அவர் ஒருவரே நமக்கு பலனானவர். அவர் ஒருவரே நமக்கு ரட்சிப்பு ஆனவர். அவர் ஒருவரே நமக்கு கோட்டையானவர். இவர் சொல்லுகிறாரு, நீர் ஒருவரே இந்த பூலோகத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் எல்லா தேசங்களுக்கும் தலைவரானவர், தேசத்தின் ராஜாவானவர். அவர் அப்படி சொல்லும் போது நாம என்ன சொல்லணும்? நீர் ஒருவரே என் குடும்பத்துக்கு தலைவரானவர். அல்லேலூயா. நம்ம தலைவர் அல்ல, நம்முடைய கணவனார் தலைவர் அல்ல, நம்முடைய மனைவி தலைவி அல்ல, தேவன் ஒருவரே தலைவர். அல்லேலூயா. அப்படி இருக்கிற குடும்பத்துக்கு தேவன் ஒரு குறைவும் இல்லாமல் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துவார், எல்லாவற்றையும் சிறப்பாய் நடத்துவார், எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் நடத்துவார், எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். இந்த தேவனாய் தலைவராய் இருக்கும்போது, தேவன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தலைவராய் இருக்கும்போது நம்ம எப்படி நடக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கர்த்தருடைய வசனத்துக்கு, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படி நடந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக நாம் கர்த்தரையே நம்பி காத்திருந்து கர்த்தரிடத்தில் இருந்து ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் வாய் மட்டும், வெறும் பேச்சு மட்டும், நீர் ஒருவரே குடும்பத்துக்கு தலைவர், நீர் ஒருவரே ராஜா என்று சொன்னா போராது. இந்த வசனத்தை என்ன பண்ணணுமா? நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க செயல்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க தான் உங்களுடைய பகுதியில, நீங்க உங்க குடும்பத்துல நீங்க தான் தலை உயர்ந்தவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் கலை தள்ளப்பட்ட கல்லாக நீங்கள் இருக்கலாம். இதுவரைக்கும் உங்கள் காரியங்களை எல்லாரும் என்ன பண்ணலாம்? ஏராளமாய் பேசலாம், உங்களை கிண்டல் பண்ணலாம், உங்களை என்ன வேணாலும் தூஷணமாய் பேசலாம். ஆனால் உங்கள் தூஷணமாய் பேசினவர்கள் மத்தியில உங்கள் தலை உயரப்பட வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால், உங்கள் கண்ணீர் மாறப்பட வேண்டும் என்றால், உங்கள் தவிப்பு மாறப்பட வேண்டும் என்றால், உங்கள் நிந்தனைகள் மாறப்பட வேண்டும் என்றால், உங்கள் பலவீனங்கள் மாறப்பட வேண்டும் என்றால், உலக ஜனங்கள் கைவிட்ட காரியங்கள் உங்களுக்கு கை கூறி வர வேண்டும் என்றால், நீங்க என்ன பண்ணணுமா? தேவனை பற்றி நம்பிக்கொண்டு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜனமாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்கள் மாறினீங்கன்னா, இங்க இப்படியாக சொல்கிறது, நீர் ஒருவரே ராஜாவானவர், எல்லா ஜனங்களுக்கும் ராஜாவானவர்.
எல்லா தேசங்களுக்கும் ராஜாவானவர். உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் நம்மளும் வாழும். அவரை அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் விருப்பம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. நம்ம தலையில இருக்கிற முடி கூட கீழே விழணும்னா அவர் சித்தம் இல்லாம என்ன வராது, கீழே விழவே விழாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதுலயே 16, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், உம்முடைய செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், உம்முடைய கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். இவர்களை உங்களை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின இந்த எசேக்கியால் தேசத்தில் உள்ள ஜனங்கள் சொல்லி அனுப்பின, ராஜாக்கள் சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே அசிரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசங்களையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவருடைய தேவர்களை நெருப்பில் போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே. அவர்கள் என்னவல்லவே, அவர்கள் என்ன பண்ணுவதில்லையா, அவர்கள் தேவர்கள் அல்லவே, அவர்கள் தேவர்களே அல்லவே என்று மனுஷர்கள் உண்டாக்கின மரமும் கல்லும் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அசரியாவின் தேசத்தில் உள்ள ஜனங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற, வணங்கி கொண்டிருக்கிற தேவர்கள் அவர்கள் தேவர்கள் அல்லவே. அவர்கள் எவ்வளவா இருக்கிறார்கள், மனிதர்கள் உண்டாக்கின கல்லும் மண்ணும் ஆயிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்கள் மீதமா இருக்கிற எல்லா பகுதியும் என்ன வேணா பண்ணலாம், மீதமா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும், எல்லா காலங்களிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா காலங்களிலும் எதுவானாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு இந்த எசேக்கியேல் ஜெபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு எப்படிப்பட்ட வைராக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா நினைத்திருந்தா தன்னுடைய பகுதியை, தன்னுடைய தேசத்தை தன்னுடைய எதிராய் வருகிற அசிரியா ஜனங்கள் இடத்துல கொடுத்துடலாம், இல்லைன்னா யுத்தம் போடலாம், யுத்தத்துக்கு நேராக ஆயத்தமாகலாம். ஆனால் இவர் யுத்தத்துக்கும் ஆயத்தமாகலை, தன்னுடைய தேசத்தை கொடுக்கிறதுக்கும் மனதில்லை. இந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் இதை ஆளும்படியாக கிருபை தருவார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய தலைவன் இடத்துல போயிட்டார், அவருடைய கேப்டன் இடத்துல போயிட்டார், அவருடைய ராஜாவிடத்துல போயிட்டார். அங்க போனா எல்லாமே அசாத்தியமானவர்கள் சாத்தியமாய் மாறும். அல்லேலூயா என்று யாருக்கு தெரிஞ்சது? ஒரு ராஜாவுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எங்க போனோம், நம்ம காரியம் நடக்கணும்னா எங்க போனோம் என்று நாம் தெரிந்து கொண்டு, உணர்வு கொண்டு, அதனை தேவனிடத்துல வருகிற, தேவனிடத்துல ஒப்படைக்கிற ஜனமாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அநேகர் வாழ்க்கையில நீங்க சொல்லலாம், அநேகர் வாழ்க்கையில பார்க்கலாம், அவர்கள் வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறதே, அவங்க வாழ்க்கையில செழிப்பா இருக்கிறாங்களே, அவங்க வீடு கட்டிட்டாங்களே, அவங்களுக்கு இடம் இருக்கிறது, அவங்களுக்கு பெயர் இருக்கிறது, அவங்க அதிகாரிகளா இருக்கிறாங்களே, அவர்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்களே என்று நீங்க சொல்லலாம். இந்த அசரியாவின் தேசத்தில் உள்ள ஜனங்களும் அப்படிதான் இங்கே காணப்படுகிறாங்க. இந்த எசேக்கியா தேவன் சமூகத்துல போய் இப்படியாய் சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவர்களாக கும்பிடுகிறார்கள், தேவனாக அவர்கள் பிராக்டிஸ் பண்ணுகிறாங்க, அவர்கள் வர்ஷிப் பண்ணுகிறாங்க, எல்லாம் பண்ணுகிறாங்க. அவங்க என்னவா இல்லை, அவர்கள் தேவர்களா இல்லை, அவர்கள் மனிதர்கள் உண்டு பண்ணின கல்லாகவும் மண்ணாகவும் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அவர்களுக்கே அப்படியேப்பட்ட வைராக்கியம் இருக்கிறது, அவர்களாலே இப்படியேப்பட்ட காரியங்களை, அநேக தேசங்களை சுதந்திரிக்கும்படியாக பலன் இருக்கிறது என்றால், சத்துவம் இருக்கிறது என்றால், மேற்கொள்ளும்படியாக ஜனங்களை சாகரிக்கும்படியாக நல்ல ஒரு வைராக்கியம் இருக்கிறது என்றால், நம்பிக்கை இருக்கிறது என்றால், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அதிலும் காட்டிலும் மேலான நம்பிக்கை, அதிலும் காட்டிலும் மேலான விசுவாசம், அதிலும் காட்டிலும் மேலான தைரியத்தோடு நாம் கர்த்தரோடு முன் செல்கிறவராய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய விசுவாசம், இந்த நம்முடைய குடும்பத்துல நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களின் விசுவாசம், ஓடுகிற ஓட்டத்தின் விசுவாசம், அவர்கள் எது வேணா நம்பிக்கையா இருக்கட்டும், எதை வேணா நம்பட்டும், அவங்க பறிப்பை நம்பட்டும், அவருடைய தைரியத்தை நம்பட்டும், அவருடைய கான்பிடென்ட்டை நம்பட்டும், அவருடைய பேஷனை நம்பட்டும், அவர்கள் எதை வேணாலும் நம்பட்டோங்க. நம்ப யாரை நம்பணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பினா போதும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நான் நம்பி நாம் எல்லாவற்றையும் கடக்கும் போது, நெருக்கும் போது, ஓடும் போது பலன் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டுமா? ஆயத்தமுள்ள பாத்திரமாக 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலேயே, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு, பூமியில் ராஜ்யங்கள் எல்லாம் என்ன பண்ணும்படியாக, அறியும்படியாக எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். எங்களை நீங்கள் என்னவாக்கி ரட்சியும்? அவனுடைய கைக்கு என்னவாய் ரட்சியும்? நீங்களாக்கி ரட்சியும். நீங்க சொல்லுங்களேன், நீங்களாய் ரட்சியும். அல்லேலூயா. உங்க தவிப்புல இருந்து நீங்களாய் ரட்சியும் என்று சொல்லுங்க. உங்க இருதயத்தை கை வச்சு, என்னுடைய இருதயத்தம் இதற்காக கலங்குறது, இதற்காக பயப்புகிறது, இதற்காக திகைக்கிறது, இதில் இருந்து என்னை நீங்களாய் ரட்சியும், நீர்தான் மெய்யான தேவன் என்று அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக காரியங்களை செய்யுங்கப்பா என்று உங்கள் இருதயம் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? கர்த்தரை மட்டும் நான் நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படி எசேக்கியேல் ராஜா என்ன பண்ணினாரு? தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தார். இப்படி ஜெபித்த நிமித்தமாக, இப்படி தேவனோடு பேசின நிமித்தமாக, தேவன் சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தின் கண்ணீரை கொடுத்த நிமித்தமாக, எசேக்கியேல் ராஜா, நீங்க நினைக்கலாம், நான் நினைக்கலாம் எசேக்கியேல் ராஜா போயிட்டு சாதாரணமா ஜெபித்திருப்பாரா என்று நினைச்சோம்னா, அவர் சாதாரணமா ஜெபித்திருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய நெருக்கம் அவருக்கு தான் தெரியும். ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு யுத்தத்துக்கு வராங்கன்னா நம்ம இருதயம் ஜாலியா இருக்குமா? இருக்கவே இருக்காது. இருதயம் உடைந்து போயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, எடுத்து பார்த்தோம்னா, நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, ஒரு ஆசீர்வாதம் வருவது போல இருக்கும். ஒரு மாணவன் ஒரு எக்ஸாம் எழுதி தன்னுடைய ரிசல்ட்டுக்காக காத்து இருக்கும்போது, ரிசல்ட் 10 மணிக்குனா அவன் ஜாலியை சிரித்து கொண்டிருப்பானா? சில பேர் ஜாலியாக சிரித்து கொண்டிருக்கலாம், அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனா உண்மையும் பயமா நடுக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு எங்கிருந்து பலன் வருமா? கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பலன் வரணும்னா அநேகர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பலன் வந்தா வரட்டும், வரக்கட்டி போட்டோம், இந்த ஆசீர்வாதம் உயர்வு வந்தா வரட்டும், இந்த பலவீனங்கள் மாறனா மாறட்டும், இந்த கசப்பு மாறனா மாறட்டும், இந்த நிந்தை மாறனா மாறட்டும் என்று நடக்கட்டும் என்று அநேகர் இருக்கலாம். ஆனால் அவர்களைப் போல நாம் இல்லாமல், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெறுவேன். அல்லேலூயா. என்று நடக்குமா நடக்காதா என்று இல்லாமல் என் வாழ்க்கையில கர்த்தர் நடத்தி தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பலவீனங்கள் கர்த்தர் மாற்றுவார், என் வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார், என் எதிர்பார்ப்பை கர்த்தர் மாற்றுவார், என் வீடு கட்டும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார், என் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும், நீங்க கரங்களை அநேகருக்கு கொடுக்கும்படியாக மாற்றும். அல்லேலூயா. இதுதான் நம்மளோட வாழ்க்கையில நாம் நடக்க வேண்டிய
நாம் கை கொள்ள வேண்டிய மிகவும் மிகவும் முக்கியமான காரியம். இப்படி ஜெபித்த உடனே இந்த எசேக்கியேல் ராஜாவுக்கு எப்படியான ஒரு மறு உத்தரவு வந்ததுன்னா, எப்படியாக ஒரு பதில் வந்ததுன்னா, எழுத்துகள் வாசிக்க கேட்போம். ஏசாயா 37 அதிகாரம் 21 வசனத்திலே இருந்து, இங்க ஒரு தீர்க்கதரிசி அந்த தேசத்தில் இருந்த எசேக்கியேல் ராஜாக்களோடு எசேக்கியேல் தேசத்தில் உள்ள ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த எசேக்கியேல் ராஜாவுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலேயே, அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது. எசேக்கியாவுக்கு என்ன சொல்லி அனுப்பினார் என்றால், வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியாவின் ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது வசனமானது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரீ. போதும் இங்க இப்படியாய் சொல்லுகிறாரு, நீ இதை குறித்து நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாயே, நீ இதை குறித்து என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருந்தாயே, இதை குறித்து நீ அசீரியாவின் தேசத்தில் ராஜாவை குறித்து எனக்கு கொல்ல போறாங்க, எனக்கு யுத்தத்துக்கு வராங்க என்று நீ கலங்கி கொண்டு இருந்தாயே, உனக்கு பதிலாகுவது, உனக்கு மறு உத்தரவானது என்னவென்றால், தேவன் உன் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா என்று ஏசாயா தீர்க்கதரிசியானவர் இந்த எசேக்கியாவுக்கு மறு உத்தரவாக பதிலை கொடுக்கிறார். இந்த பதிலானது, நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் நீங்க வாசிங்க. இன்றைக்கு முக்கியமாக இந்த 35 வசனத்தில் இருந்து நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்போம். 35, என் நிமித்தமும் என்னுடைய தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு, இந்த நகரத்தை நான் ரட்சிக்கப்படும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க உரைக்கிறாரா? இந்த எசேக்கியேலுக்கு சொல்லுகிறாரு, நீ சொன்ன விண்ணப்பத்துக்கு, நீ ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு உன்னுடைய தேசம் காக்கப்படும்படியாக, உன்னுடைய பகுதியின் ஜனங்கள் காக்கப்படும்படியாக நான் என்னவா இருப்பேன்? ஆதரவா இருப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? இந்த எசேக்கியேல் ராஜாவானவர் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று ஜெபித்த உடனே தேவன் இறங்கி அவரே ஆதரவாய் மாறுகிறார். அல்லேலூயா. அவரே பாதுகாப்பாய் மாறுகிறார். எங்க மாறுகிறார்? ஒரு குடும்பத்துக்கல்ல, ஒரு பகுதிக்கல்ல, ஒரு ஜனங்களுக்கல்ல, தன்னுடைய தேசம் முழுவதுமாய் தேவன் மாறுகிறார். அல்லேலூயா. தேசத்துல நீங்க இப்பொழுது இருக்கிறது போல பக்கத்துல வீடு இருக்கும் என்று நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த தேசத்துல அந்த காலத்துல எங்கேயோ ஒரு வீடு இருக்கும், எங்கெங்கேயோ ஒரு கிராமம் இருக்கும் என்ற ரொம்ப தூரமாய் பறந்து விரிந்த பகுதியா இருக்கும். அந்த பகுதிகளுக்கு முழுவதுமாய் யார் இருக்கிறாவா? தேவன் கேடகமாய், தேவன் பாதுகாப்பராய், தேவன் நடத்துகிறவராய், தேவன் ஜெயம் கொடுக்கிறவராய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அதே தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தேவனாய் கர்த்தர் தான் இன்றைக்கும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. அந்த தேவன் உங்களோடு இருப்பார் என்றால், நம்மளோடு இருப்பார் என்றால், நாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணலாம்? அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். எல்லா காரியங்களும் நமக்கு ஆதரவாக இருப்பார். எடுக்கிற காரியங்களை ஜெயமாய் மாற்றி தருவார், வெற்றியாய் மாற்றி தருவார், ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நம்ம அப்பம் தண்ணீரும் குறைபடாமல் என்னவாய் நடத்துவாரு? திருப்தியாய் நடத்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்கே தேவனாகிய கர்த்தருக்கு சத்தமானது இதை ஜனங்களுக்கு மத்தியிலே, எசேக்கியேல் ராஜாவுக்கு மத்தியிலே இவ்வளவு விதமான பதில் வருகிறது என்றால் ஏன் உங்களுக்கு வராது?
உங்களுக்கும் அந்த பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க கலங்கி கொண்டிருக்கிற காரியத்திற்கு பதில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க சபையில நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக, ஆலயத்துக்கு நேராக நீங்க நின்று நீங்க செபிங்க. நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, முழு மனதோடு நோக்கி பாருங்க, முழு சிந்தையோடு நோக்கி பாருங்க, முழு ஆவியோடு நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றதை தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இங்க யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. அசரியா ராஜாக்கள் நல்ல பழையெடுத்து நல்ல டென்ட் போட்டு பகுதியில நின்று கொண்டு இருக்கிறாங்க. இங்கு தேவன் எப்படியான காரியங்களை அசரியாவின் தேச தலைவரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் எப்படியான காரியங்களை தேவன் அவருடைய சூழ்நிலைகளை மாற்றினார் என்றால், இந்த எசேக்கியாவின் தலையை உயர்த்தினார் என்றால் 36ஆம் வசனத்திலே மிகவும் அழகாக போட்டு இருக்கிறது, மிகவும் அழகாக காணப்படுகிறது. இங்கு வாசிக்க கேட்போம். 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் புறப்பட்டு அசரியாவின் பாளையத்தில் 1,86,000 பேரை சங்கரித்தான். 1,86,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அவர்கள் எப்படி காணப்பட்டார்களா? செத்த பிரேதங்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு எதிராக வருகிற ஜனங்கள், தேவன் அவருக்கு காவலராய் இருப்பார் என்று சொல்லிட்டாரு. தேவன் நான் உனக்கு நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லிட்டாரு, உனக்கு கோட்டையா இருப்பேன் என்று சொல்லிட்டாரு என்று சொல்லி அவருக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த அசரியா ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? நல்ல கேம்ப் போட்டு நல்ல யுத்தத்துக்கு நல்ல அட்டாக் பண்ணும்படியாக திட்டங்களை போடும்படியாக நல்ல ஸ்டே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, தங்கி கொண்டு இருக்கிறாங்க. அங்கு இரவில் தேவ தூதர்கள் புறப்பட்டு எத்தனை பேரை சாவடித்தார்களா? 1,85,000 சோல்ஜர்ஸ், 1,85,000 சோல்ஜர்ஸை இரவிலேயே சங்காரித்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இவ்வளோ எதிரான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தனா கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கும் என்று பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன போராட்டம் தான், சின்ன பலவீனம் தான், சின்ன கசப்பு தான், சின்ன நெருக்கம் தான், சின்ன நிந்தை தான். இந்த நிந்தைகளையும் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? என் கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சின்ன நிந்தனைகளை, சின்ன கண்ணீரை, சின்ன தவிப்பை தேவன் நொடி பொழுதே மாற்றுவார். அல்லேலூயா. இந்த ராஜாக்களை 1,85,000 சோல்ஜர்ஸை சங்கரித்த பின்பு அவர்கள் விடிய காலத்தில் எழுந்து பார்க்குறாங்க, யாரா இது? எப்படியான இந்த காரியம் நடந்தது? எப்படி இந்த காரியம் வாய்க்கப்பட்டது, சாக்கியமானது என்று அவர்கள் கலங்கினார்கள். 37, 38, 39 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அசரியா ராஜாவாகிய சனகெரிப் பிராணப்பட்டு திரும்பி போய், அவன் என்ன பண்ணிட்டானா? பயந்து பிராணம் பண்ணி திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். 38. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது, அவன் தன்னுடைய தேவர்களாகிய இஸ்ரவேலிலே பழிந்து கொண்ட போது அவனுடைய சொந்த குமாரர்களாலேயே அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? வெட்டி போட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு தேசத்துக்கு காவலனாய் இருக்கும்போது, தேவன் ஒரு தேசத்துக்கு சார்பாய் இருக்கும்போது, தேவன் ஒரு தேசத்துக்கு சத்துவமாய் பலனுமாய் நம்பிக்கையுமாய் இருக்கும்போது, அவருக்கு எதிராய் இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா எதிராக இருக்கிற அசரியாவின் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த குமாரர்களாலேயே என்ன பண்ணப்பட்டார்கள்? சங்கரிக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள், நமக்கு எதிராக திட்டம் போடுறவர்கள், நமக்கு எதிராக காரியங்களை செயல்படுத்துகிறவர்கள் மத்தியில தேவன் நம்மளோடு இருந்தார், நாம் தேவனோடு நடக்கிற ஜனமாய் இருந்தோம் என்றால், இந்த எசேக்கியலை போல, எசேக்கியேல் ராஜாவை போல நாம் எல்லாவற்றிலும்
கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாய் காணப்பட்டோம்னா நாம் இதனை போல பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில காணலாம். அல்லேலூயா. இதனிலும் மேலான வெற்றியை நாம் காணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு காரியங்களை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு ராஜா, இந்த உலகத்தின் ராஜா என்ன இருக்கிறாரா? இந்த உலகத்தின் ஆளுகிற ஒரு ராஜா இருக்கிறாராம். அந்த உலகத்தில் ஆளுகிற ராஜா என்ன பண்ணுகிறாராம்? தன்னுடைய மரண நாட்கள் வரும்போது, தன்னுடைய மரண நாட்கள் வருகிறது என்று அறிந்து தன்னுடைய தேசத்தில் இருக்கிற, தன்னுடைய உலகத்தில் தனக்கு தெரிந்த பகுதியிலே தேசங்களில் இருக்கிற மிகுந்த சிறந்த மருத்துவர்களை அழைக்கிறாராம் ஒரு ராஜா. அதே ராஜா இன்னொரு ஜனங்களை, அவருடைய மரண நாட்கள் வரப்போகிறது, நான் மரிக்க போகிறேன் என்று உணர்ந்து தெரிந்து உலகத்திலே பெரிய சிறந்த மருத்துவரை அழைக்கிறார். இன்னும் உலகத்திலேயே சிறந்த யுத்த வீரனை அழைக்கிறார். உலகத்திலேயே சிறந்த ஞானவானை அழைக்கிறார். உலகத்திலேயே சிறந்த நம்பிக்கை உடைய நல்ல செல்வந்தனை அழைக்கிறார். இவரமாக 4 பேரையும் இந்த ராஜா என்ன பண்ணுகிறாரா? தன்னுடைய மரண நாள் வரப்போகிறது, அதற்காக அழைத்து என்ன சொல்கிறாரா? கடைசி ஆசையா, நீ நான் மரணத்துக்கு பின்பாக என்னுடைய சரீரமானது, என்னுடைய உடலானது ஊர்கோலம் போகும்போது என்னுடைய ஊர்கோலத்தை யார் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமா? இந்த 4 பேர் தான் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். நல்ல படித்தவர், நல்ல மருத்துவர், நல்ல பலனானவர், நல்ல ஞானமான போர் வீரன், 4 பேர் தான் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய தேசம் முழுவதுமாக என்னை கடைசி காலத்தில், கடைசி அந்த படுக்கை, அந்த ஊர்கோலத்தில், அந்த நரபாறையில் என்னை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு ராஜா என்ன பண்ணினாராம்? தன்னுடைய கீழே இருக்கிற தன்னுடைய துணை ராஜா, தன்னுடைய வருங்காலத்துக்குரிய ராஜாவிடத்துல விவரமான கடைசி விருப்பத்தை சொல்லுகிறார். அந்த கடைசி விருப்பத்தில் இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுகிறாரா? அந்த பெட்டியில என்னுடைய கை என்ன பண்ணணுமா? உள்ள வைக்கப்படக்கூடாது. என்னுடைய கை அந்த பெட்டியின் வெளிப்புறமாக என்னுடைய கை விரிந்தபடி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கடைசி ஆசையை சொல்லுகிறார். இந்த கடைசி ஆசையில இன்னுமாய் சொல்லுகிறாரு, நான் சேர்த்து வைத்த, நான் செலவு செய்த எல்லா செல்வங்களும் என் வழி அருகில், நான் போகிற வழியெல்லாம் இறைத்து செல்ல வேண்டும். அதனை என்ன பண்ணணுமா? அநேக இல்லாத ஜனங்கள் எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்று கடைசி கருத்தாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய மரண நாட்களில், அவர் ஜீவன் போகிற நாட்களிலே, அந்த உலகத்திலே சிறந்த மருத்துவரால கூட அவரை என்ன பண்ண முடியல? காப்பாற்ற முடியவில்லை. அவருடைய கைகள் வெளியே நீட்டப்பட்டதற்கு காரணம் என்னவா இருக்கிறதா? அவர்கள் எவ்வளவுதான் செல்வம் வைத்திருந்தாலும் அந்த செல்வம் அவர்களால் காப்பாற்றப்பட முடியும். அவர்கள் என்னதான் ஜனங்கள் பறித்து இருந்தாலும், என்னதான் போர்களை போராடி ஜெயித்து இருந்த ஜனங்களாலையும், யுத்தங்களை செய்த சிப்பாயாலையும், ஒரு கேப்டனாலையும், ஒரு மந்திரியாலையும் அவருடைய ஜீவனை காக்க முடியவில்லை. இப்படி என்று சொல்லி தன்னுடைய ஜீவனின் கடைசி ஆசையை அந்த ராஜா சொல்லுகிறார். இதுல இருந்து என்ன சொல்லுகிறதா? என்ன தெரிகிறது என்றால், என்ன கருப்பொருளாய் இருக்கிறது என்றால், இந்த உலகத்தின் காரியத்தை நம்முடைய சொந்த முயற்சியால, தன்னுடைய சொந்த யோசனையால, சொந்த காரியத்தினால ஒருவராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நாம் வந்திருக்கிற காரியம், இந்த பூமியில பிறந்திருக்கிற காரியத்தை, கர்த்தர் ஏற்படுத்தின காரியத்தை, கர்த்தர் நியமித்த காரியத்தை நாம் வெற்றியாய் ஓடுவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் போட்டி தேவையில்லை, பொறாமை தேவையில்லை, எரிச்சல் தேவையில்லை. இவர்கள் உயர்ந்துட்டாங்க, அவர்கள் உயர்ந்துட்டாங்க, என் கூட வருவர்கள் இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாங்க, அப்படியாய் மாறிட்டார்கள் என்ற எண்ணம் தேவையில்லை. நாம் கர்த்தர் ஒருவரையே நோக்கி பார்ப்போம். அவரே உங்கள் வாழ்க்கையை உங்கள் உண்டாக்கினவர். உங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாய் மாற கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எசேக்கியேல் ராஜாவை போல நாம் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நிலையாய் நிற்க வேண்டும்.
அப்படி இருந்தோம்னா நம்முடைய சிறையிருப்பு தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. நமக்கு பலன் கர்த்தராலே வரும். அல்லேலூயா. அப்படியாய் கண்களை மூடி அன்பின் பரலோகத்து பிதாவே, இயேசுவே, இந்த வேளையில நீர் எங்களோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த எசேக்கியேல் ராஜாவுக்கு தன்னுடைய தேசத்தின் யுத்த நாட்கள் வரும்போது அவர் உம்முடைய ஆலயத்தில் வந்து விபரமாக செபித்தார்கள். அசரியாவின் தேவர்கள் கும்பிடுகிறவர்கள் தெய்வம் அல்ல, அவர்கள் மனிதர் உண்டு பண்ணின கல்லாகவும் மண்ணாகவும் உண்டு பண்ணியதாகவே இருக்கிறது. நாங்களோ ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கோம். எங்களோடு பேசுகிற தேவனை ஆராதித்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்பு அரணுமாய் ஜீவனமாய் இருக்கிற தேவனை உண்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நீரே தேவன் என்று அறியும்படி, இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படி, இந்த ஜனங்கள் மாறும்படி நீரே காரியங்களை எங்களை விரிவித்து நடத்துங்க என்று எசேக்கியார் எப்படி ஜெபித்தாரோ ஐயா, அதுபோல நாங்கள் எசேக்கியாவின் ராஜாவை ஒரு எடுத்துக்காட்டாய் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக, உம்மிடத்திலிருந்து ஜெயத்தை பெறுகிறவராக, உம்மையே முன்வைக்கிற ஜனமாக, நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தை செய்கிற ஜனமாக, உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஜனமாக இங்க வந்திருக்கிற இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் காரியங்களை நீர் அப்படியாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. நீர் அப்படியாக நீர் நடத்த போறதுக்காக, அப்படியாய் நீ நடத்தினபடினால, நீர் அப்படியாய் இங்கு வந்திருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய குடும்பத்தையும், ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் அற்புதமாய் வழி நடத்துங்க. நீர் ஒவ்வொரு ஜனங்களோடு நீர் கூற இருந்து பெரிய காரியங்கள் அற்புதமாய் நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.